இந்த நிகழ்ச்சி பல்வேறு அரசு திட்டங்களை தொடங்கி வைக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டம் சென்னைக்கு அடுத்தது சேலம். அந்த மாவட்டத்திற்கு அரசு திட்டங்கள் ஏராளமாக வந்திருக்கின்றது. இப்போ 4 மணிக்கு ஆய்வு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் எனது 20-30 கோரிக்கை, மேட்டூர் தொகுதி என்னுடைய கோரிக்கையை அவரிடம் வழங்கி எனக்கு இந்த ஆண்டு செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை கொடுக்கின்றோம். இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால், அவர் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் அழைப்பு விடுறார். எந்த அரசு விழாவிலும் துணை முதலமைச்சர் வந்தால் கட்சி பாகுபாடலாமல் பாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரி போட்டு இந்த அரசு விழாவுக்கு வரணும். சேலம் மாவட்டத்தில் மக்கள் பிரதிநிதி கலந்து கொண்டு இந்த அரசு விழா திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கிற பாகுபாடு இல்லாமல் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நட்பு உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் சாசனத்தில் இருக்கின்றது. அதை சேலம் மாவட்டத்தில் இந்த அரசு அதிகாரிகள் எங்களை எல்லாம் அழைத்து இந்த அரசு விழாவில் கலந்து கொண்டு மக்கள் சேவையில் நீங்கள் ஈடுபட்டு மக்கள் வளர்ச்சியில் பாடுபட வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். அந்த திட்டம்தான் நாங்கள் வரவேற்கிறோம். கட்சி சமுதாயம் எதுவுமே கிடையாது. அரசு வேற, அரசு பிரதிநிதிகள் வேற. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் அங்கேயே சொல்லிடுறாரு, அந்தந்த எம்எல்ஏ கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். கட்சி பார்க்கறது அரசாங்க திட்டம். ஆகவே அவருடைய செயலை நான் உண்மையிலேயே நாங்கள்லாம் பாராட்டுகிறோம். ஆகவே இந்த நல்ல திட்டத்தை சேலம் மாவட்டத்திற்கு இன்னும் ஒரு 1,000 கோடி இந்த ஆண்டு கொடுக்க வேண்டும் என்று நேரத்தின் அருமை கருதி நம்மளுடைய துணை முதலமைச்சர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.